குலதெய்வத்திற்கு வணக்கம், குருவிற்கு வணக்கம், 33 கோடி தேவர்களுக்கும் வணக்கம். உலகெங்கும் வாழும் ஆன்மீக அன்பர்களே, ஸ்ரீ விஷ்ணு சோழி பிரசன்னம் மற்றும் ஜோதிட நிலையம் சார்பாக உங்கள் அனைவருக்கும் வணக்கங்கள் பல கோடி. சோழி பிரசன்னம் என்பது இறைவனிடம் கேட்கும் வாக்கு போல. தங்களுக்கு ஒரு காரியம் நடக்குமா நடக்காதா, திருமணம் ஆகுமா ஆகாதா, நிலம் வாங்கலாமா வேண்டாமா, வீடு கட்டலாமா வேண்டாமா என்று இந்த சோழி பிரசன்னத்தில் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். உடல் ஆரோக்கியம் பற்றியும் தெரிந்து கொள்ளலாம். தேவைப்படுவோர் இந்த சோழி பிரசன்னத்தை கேட்கணும்னு நினைக்கிறவங்க கீழே உள்ள நம்பரில் நீங்கள் காலை 5 மணி முதல் 6 மணிக்குள் தொடர்பு கொள்ளவும். அப்போ தான் அந்த சோழி பிரசன்னத்துடைய பலன் உங்களுக்கு முழுசாக கிடைக்கும். குலதெய்வத்தின் அருளாலும் குருவின் அருளாலும் 33 கோடி தேவர்களின் அருளாலும் இதை பார்ப்பவர்கள் கேட்பவர்கள் அனைவருக்கும் அனைவருடைய வாழ்விலும் மங்களமும் வெற்றியும் உண்டாகுவதாக. அனைத்து ராசி நேயர்களுக்கும் இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். ஆங்கில ஆண்டு 2024 ஜனவரி மாதம் 8ஆம் நாள். அதே போல் தமிழ் வருடம் என்று பார்க்கும் பொழுது சோபகிருது வருடம் மார்கழி மாதம் 23ஆம் நாள். இன்று திங்கட்கிழமை. இன்றைய சூரிய உதயம் என்று பார்க்கும் பொழுது காலை 6:32 அதே போல் இன்று சந்திராஷ்டம நட்சத்திரம் என்று பார்க்கும் பொழுது அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்கள், பரணி நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினம். இந்த சந்திராஷ்டம தினத்தில் நீங்கள் மௌனமாக அமைதியாக இருக்கிறது மிகவும் நல்லது. ஏதாவது ஒரு பகவானுடைய நாமத்தை சொல்லி கொண்டிருந்தால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அருகில் உள்ள விநாயகர் கோவிலுக்கு சென்று அங்கே ஒரு அகல் விளக்கு வைத்து விட்டு வந்தீங்கன்னா இன்றைய நாள் மிக விசேஷமாகவும் சிறப்பாகவும் இருப்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. இன்றைய நாளை பொறுத்தவரை பகவானுடைய நாமத்தை சொல்லி கொண்டிருந்தால் மிகவும் சிறப்பு. 8/1/2024 இன்று பிறந்தநாள் விழா கொண்டாடும் அனைத்து ராசி நேயர்களுக்கும், அதே போல திருமண நாள் விழா கொண்டாடும் அனைத்து ராசி நேயர்களுக்கும் உங்களுக்கு பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களையும் திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன். 8/1/2024 இந்த திங்கட்கிழமை இன்றைய நாள். இன்றைய ராசி பலன்களை அனைத்து ராசினர்களுக்கும் இப்பொழுது பார்ப்போம். உலகெங்கும் வாழும் மேச ராசி நேயர்களே, இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மௌனமாக அமைதியாக இருப்பது நல்லது. எதிலையுமே பொறுமை காக்கணும், விட்டு கொடுத்து போவது நல்லது. மனதில் ஒரு இனம் புரியாத ஒரு குழப்பங்கள் பிரச்சனைகள் வந்து செல்வதற்குண்டான வாய்ப்பு இருப்பதால் மனதை தூய்மையாக வைத்து கொள்ளவும். அதே போல் வாக்குறுதி அளிப்பதை தயவு செய்து குறைச்சிக்குங்க. எதிர்பாராத செலவுகள் வருவதற்குண்டான வாய்ப்பு இருக்குது. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் கடுமையாக உழைக்க வேண்டியிருக்கும். லாபங்கள் குறைந்தாலும் நட்டம் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்பு இல்லை. அலுவலகத்தில் அனைவருடைய ஆதரவும் கிடைப்பதற்கு நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருந்தாக்கா இன்றைய நாள் இனிமையாக இருக்கும். சக ஊழியர்களும் தயவுசெய்து பேச்சுவார்த்தை விவாதங்களை குறைத்து கொள்வது மிகவும் நல்லது. உலகெங்கும் வாழும் ரிஷப ராசி நேயர்களே, நீண்ட நாளாக மனதில் குழப்பங்கள் ஏதாவது இருந்தால் கண்டிப்பாக அது நீங்கி ஒரு தெளிவு பெறும். அதே போல் புதிய வேலைகள் முயற்சி செஞ்சீங்கன்னா அந்த வேலை கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்குது. தயவுசெய்து திறமையை வெளிப்படுத்துங்க. அனைவரிடத்திலும் அன்பாக இருப்பது என்ற நாளை பொறுத்த வரைக்கும் நல்லது. தவறிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும், பயன்படுத்திக்கங்க. வியாபாரத்தில் அதிகப்படியான லாபங்கள் கிடைக்கும். அலுவலகத்தில் உங்களுக்கு சம்பள உயர்வு, பதவி உயர்வு கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கங்க. உலகெங்கும் வாழும் மிதுன ராசி நேயர்களே, நீண்ட நாளாக தடைப்பட்ட காரியங்கள் கண்டிப்பாக இன்று நடைபெறும். மனதில் ஒரு தெளிவு பிறக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். உடனிருப்பவர்கள் பற்றி உங்களுக்கு புரிதல்கள் ஏற்படும். வண்டி வாகனங்கள் வாங்குவது குறித்த யோசனை உங்களுக்கு அதிகரிக்கும். நீண்ட நாளாக இருந்து வந்த சுபகாரிய தடை, பேச்சுவார்த்தை எல்லாமே நீங்கி ஒரு முன்னேற்றம் காணப்படும். திருமண வரன் அமைவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. ஒரு நலம் நிறைந்த வளம் நிறைந்த நாள். வெளியூர் பயணங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையும். அதே போல் வியாபாரத்தில் லாபங்களை அதிகரிக்கும். எல்லா தடைகளும் விலகக்கூடிய நாள். அலுவலகத்தில் உங்களுக்கு மதிப்பு மரியாதைகள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் கடகராசி நேயர்களே, பொருளாதாரத்தில் ஏற்றங்கள் காணக்கூடிய ஒரு நல்ல நாள். புதிய நண்பர்கள் அறிமுகமாவாங்க. நண்பர்களுடைய ஆதரவு உங்களுக்கு ஒரு புதிய நம்பிக்கை ஏற்படுத்தும் என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை. அதே போல் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் அதிகரிக்கும்.
வாடிக்கையாளர்களை கொஞ்சம் அனுசரித்து போவது மிகவும் நல்லது. அலுவலகத்தில் மேலதிகாரிகள் சக ஊழியர்களிடம் நீங்கள் அனுசரித்து போனீங்கன்னா இன்றைய நாள் ஒரு வெற்றி நாளாக மாறும். உங்களுடைய முயற்சிகள் கண்டிப்பாக கைகூடும். செயல் வடிவமாக்க ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. பூர்வீக சொத்துக்கள் மூலம் உங்களுக்கு ஆதாயம் என்று கண்டிப்பாக கிடைக்கும். உலகெங்கும் வாழும் சிம்ம ராசி நேயர்களே, இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் கவலைகள் விலகி ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கலாம். புதிய புதிய வேலை தேடுவதற்கு வேலை கிடைக்கும். இருக்கின்ற அலுவலகத்திலேயே உங்களுக்கு புதிய பொறுப்புகள், பணி உயர்வு, சம்பள உயர்வு எல்லாம் கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் இந்த நாள் இருக்கிறது. நீங்கள் மனதில் என்ன காரியங்கள் நினைத்தீங்களோ அந்த காரியங்கள் கண்டிப்பாக நடைபெறும். வியாபாரத்தில் அதிகப்படியான லாபங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். சொத்து சுகங்கள் வாங்குவதற்கு உண்டான வாய்ப்பு இன்று இருக்கிறது. ஆடை ஆபரணங்கள் வாங்குவதற்கு உண்டான வாய்ப்பு இன்றைக்கி இருக்குது. பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதே சமயத்தில் தாய் வழி உறவுகளிடம் கொஞ்சம் அனுசரித்து போவது மிகவும் நல்லது. உலகெங்கும் வாழும் கன்னி ராசி நேயர்களே, இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆக்கம் நிறைந்த நாள், ஒரு மகிழ்ச்சி நிறைந்த நாள், ஒரு நேர்மறையான எண்ணங்கள் உதிக்கக்கூடிய நாளாக அந்த நாள் இருக்கிறது. மறைமுக எதிர்ப்புகளை கண்டிப்பாக நீங்கள் இன்றைக்கி புரிந்துக்குவீங்க. உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு கண்டிப்பாக ஆதரவாக செயல்படுவாங்க. அலுவலகத்தில் உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துவீங்க. இதனால் உங்களுக்கு பாராட்டுதல்கள், மரியாதைகள், சம்பள உயர்வு, பணி உயர்வு எல்லாமே கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு இருக்குது. பயன்படுத்தி கொள்ளுங்கள். நீங்கள் நினைத்த காரியங்களை செயல் வடிவமாக மாற்றுவதற்குண்டான வாய்ப்பு இன்றைக்கி இருக்கிறது. வியாபாரத்தில் சில நுட்பங்களை புகுத்தி அதிகப்படியான லாபங்களை இன்று காண்பீர்கள். உலகெங்கும் வாழும் துலாம் ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் சொத்துக்கள் வாங்குவது யோசனை அதிகரிக்கும். பூர்வீக சொத்துக்கள் இருந்த பிரச்சனை குறையும். ஆன்மீக பயணங்களில் அதிகமாக நாட்டம் காட்டுவீர்கள். நீங்கள் முயற்சி செய்தீங்கன்னா அந்த முயற்சிகள் பலன் அளிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். உறவினருடைய சந்திப்பு உங்களுக்கு மனமகிழ்ச்சி ஏற்படுத்துகின்ற நாளை பொறுத்த வரைக்கும். அதே போல் உத்தியோகத்தில் வந்து நீங்கள் வேறு வேலை தேடிட்டு இருந்தாலும் இடமாற்றம் கேட்டிங்கனாலும் கண்டிப்பாக அது நடைபெறுக்குண்டான சூழ்நிலை அமையும். குழந்தைகளுடைய எண்ணங்களை நீங்கள் புரிந்து கொண்டு அதன்படி நடக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். அதே போல் பயணங்கள் மூலம் உங்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கும் நாள். இந்த நாள் வந்து ஒரு மகிழ்ச்சியான நாள், வரவுகள் அதிகரிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் விருச்சிக ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் கவனமாக இருக்கணும், பொறுமையாக இருக்கணும். மனதில் குழப்பங்கள் ஓடிக்கிட்டே இருக்கும். அதனால் தெளிவான ஒரு சிந்தனை, தியானம் இருப்பது மிகவும் நல்லது. வாகன பயணங்களில் போகும்போது மிகவும் ஜாக்கிரதையாக இருக்கணும். உத்தியோகத்தில் வந்து பதற்றமின்றி செயல்படணும். அதே சமயத்தில் மேலதிகாரிகள் சக ஊழியர்கள் நீங்கள் அனுசரித்து போவது இன்று நல்லது. வியாபார பணிகளில் கூட்டாளிகள் உங்களுக்கு ஒத்துழைப்பு தருவார்கள். இருந்தாலும் லாபங்கள் குறைந்தாலும் நட்டங்கள் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் இன்று இல்லை. உலகெங்கும் வாழும் தனுசு ராசி நேயர்களே, இன்னைக்கு கொஞ்சம் செலவு அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். அதாவது விலகி சென்றவர்கள் பற்றிய எண்ணம் உங்களுக்கு அதிகரிக்கும். அதே போல் சுதந்திர மனப்பான்மை உங்கள் மனதிற்கு அதிகரிக்கும். வீட்டிற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. எதிர்பாராத சில பயணங்கள் உங்கள் வாழ்க்கையில் வெற்றிக்கு அடித்தளமாக இன்று இருக்கும். உங்களுடைய செயல்களில் வந்து அனுபவ அறிவு வெளிப்படுவதற்குண்டான வாய்ப்பு இருக்கிறது. சுபகாரிய நிகழ்ச்சிகள், சுபகாரிய பேச்சுவார்த்தையில் கலந்து கொண்டிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. எதுலையுமே இன்றைக்கி நீங்கள் சிந்தித்து செயல்பட்டால் இன்றைய நாள் மிகப்பெரிய வெற்றியை அடையலாம். உலகெங்கும் வாழும் மகர ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் மனம் மகிழக்கூடிய ஒரு நல்ல நாள். சுபகாரிய பேச்சுவார்த்தை, சுபகாரியங்கள் கலந்து கொள்ள ஒரு வாய்ப்பு இருக்கும். ஆன்மீக பயணங்கள், ஆன்மீக தேடல் என்று அதிகரிக்கக்கூடிய நாள். அதே போல் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் 1க்கு 2 மடங்கு கிடைக்கும். உத்தியோக பணிகள் இருப்பவர்களுக்கு உங்களுக்கு மதிப்பு மரியாதைகள் அதிகரிக்கக்கூடிய நாளாக இருக்கிறது. சமூக பணிகள் இருப்பவங்களுக்கு வெளிவட்டாரங்கள் உங்களுக்கு பாராட்டுதல் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். இந்த நாளை புரிஞ்சுக்குங்க. நீண்ட நாள சிந்தனைகள் ஏதாவது குழப்பங்கள் இருந்தாக்கா அந்த குழப்பங்கள் விலகி ஒரு தெளிவு பிறக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் கும்ப ராசி நேயர்களே, குடும்பத்தில் வந்து உங்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி வந்து சேரும். அதே போல் தடைப்பட்ட வரன் கண்டிப்பாக இன்று அமையும். திடீர் பயணங்கள் மூலம் உங்களுக்கு எதிர்பார்த்த வெற்றி கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். சுபகாரியங்கள் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் இன்றைக்கி நல்லபடியாக முடியும். வீட்டிற்கு தேவையான விருப்பமான பொருட்களை கண்டிப்பாக வாங்கி மகிழ்வீர்கள். ஆன்மீக பயணங்கள், சுற்றுலா செல்வதற்கும் ஆன்மீகத்தில் அதிகமாக நாட்டம் செலுத்துவதற்கும் இன்றைய நாள் உங்களுக்கு பக்கபலமாக இருக்கும். அதே போல் வியாபார ரீதியாக உங்களுக்கு அரசு சார்ந்த உதவிகள் ஏதாவது எதிர்பார்த்தீங்கன்னா அது கண்டிப்பாக கிடைக்கும். இன்று ஒரு பக்தி நிறைந்த நாள். இந்த நாளை நீங்கள் பயன்படுத்திக்கங்க. வியாபாரத்தில் அதிகப்படியான லாபங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். உலகெங்கும் வாழும் மீன ராசி நேயர்களே,
இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் சுபம் நிறைந்த நாள், ஒரு மகிழ்ச்சி நிறைந்த நாள், ஒரு நேர்மறையான நாள், ஒரு உங்கள் எண்ணங்கள் செயல்படுத்துவதற்குண்டான வாய்ப்புகள் இன்றைக்கி அதிகமாக இருக்கும். வெளியூர், வெளிநாடு, அதே போல் வெளிமாநில பயணங்கள் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். நீண்ட நேரம் தயவுசெய்து கண் விழிக்காதீங்க. கரெக்டான நேரத்துக்கு சாப்பிடுவது இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நல்லது. புதிய முயற்சிகளை நீங்கள் ஏதாவது செயல்படுத்துகிறதா இருந்தால் கொஞ்சம் கவனங்கள் அதிகமாக இருக்கணும். அதே போல் அலுவலகத்தில் இருப்பவர்கள் அனைவரிடமே அனுசரித்து போகணும். மேலதிகாரிகள் அனைவரையும் அனுசரித்து போனால் மேலதிகாரியுடைய மனம் மகிழ்ச்சியாக இருப்பதற்குண்டான வாய்ப்பு இன்றைக்கி இருக்கிறது. வியாபார பணியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பொறுமையாக இருங்க. அதே போல் தனவரவுகள் அதிகமாக வருவதற்குண்டான வாய்ப்பு இன்றைக்கி இருக்கிறது. நேர்களே, நாங்கள் ஒரு முதியோர் இல்லம் நடத்தி வருகிறோம். அதே போல் அன்னதானங்கள் சிறந்த முறையில் நாங்கள் செய்கிறோம். உதவி செய்யணும்னு நினச்சா தயவுசெய்து கண்டிப்பாக செய்யுங்க. நாங்கள் சோழி பிரசன்னம் பார்க்கிறோம். அதே போல் ஜோதிடம் சிறந்த முறையில் பார்க்குறோம். தேவைப்படுவோர் கீழுள்ள நம்பரை தயவுசெய்து தொடர்பு கொள்ளுங்கள். இன்றைய நாள் அனைத்து ராசி நேயர்களுக்கும் மிகப்பெரிய வெற்றி நாளாக நீங்கள் நினைத்ததெல்லாம் நினைத்தபடி நடக்க எல்லாம் வல்ல பகவானை மனதுருக வேண்டிக்கிறேன். ஏன்னா இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு எடுத்து சொல்லுங்கள். இன்றைய நாள் ஒரு இனிய நாளாக உங்கள் அனைவருக்கும் அமையட்டும். யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார். ஜெய குரு ராயா.